எங்கள் மாணவர்கள் பல்வேறு குடும்ப சூழலிலிருந்து கல்வி கற்க வருகின்றனர் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். எனவே எங்கள் பள்ளி அனைத்து வகை மாணவர்களும் கற்றலுக்கு ஏற்ற வகையில் ஏதுவான சூழலை நாங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். தொழில்நுட்பத்தோடு இணைந்த கல்வியை நாங்கள் வகுப்பறைகளுக்கு கொண்டு சென்றுள்ளோம். மேலும் மாணவர்கள் தானே செய்து கற்றல் என்ற முறையினை நாங்கள் வலுவூட்டுகிறோம். இதனால் மாணவர்கள் பள்ளி கற்கும் செயலை ஆர்வமாகவும் பள்ளிக்கு விரும்பியும் வருகின்றனர். மாணவர்களின் வருகை சதவிகிதம் இதனால் அதிகரித்து உள்ளது. மேலும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியோடு அது சார்ந்த சைபர் குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வுகளையும் மாணவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். எதிர்காலத்தில் மாணவர்கள் இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த முறையில் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு பள்ளியில் அனைத்து வகையான பயிற்சிகளை வழங்குகின்றோம். பிப்பெட்டின் மூலம் கொடுக்கப்பட்ட திரவங்களின் கன அளவை அளவிட போறோம். நிறமற்ற மற்றும் நிறமுள்ள திரவம். நிறமற்ற திரவம் நீர், நிறமுள்ள திரவம் பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசல். பிப்பட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து பிப்பட்டை நல்லா தண்ணியில கழுவிக்கலாம். பிப்பட்டை நல்லா தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணி உறிஞ்சிக்கலாம். ஆள்காட்டி விரலின் மூலம் மேல மூடிட்டோம்னா கீழே வந்து தண்ணி வராது. இந்த மார்க்கிங் வரைக்கும் 20 மில்லி நம்ம வந்து அந்த ஆள்காட்டி விரலோட அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சோம்னா அந்த இது வந்துடும். அளந்தாச்சு. இந்த பீக்கர்ல ஊற்றிக்கலாம். பீக்கர்ல அந்த தண்ணியை வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த ஆள்காட்டி அழுத்தத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னா தண்ணி வந்து பீக்கர்ல போயிடும். அடுத்து பொட்டாசியம் பெருமாங்கனேட் செய்ய போகிறோம். பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசலை அளக்கணும். பிப்பட் வச்சு இப்போ நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா அழுத்திப்போம். இப்போ பிப்பட்ல இருக்க அந்த கோட் அளவுக்கு நம்ம பெர்மானேட் கரைசல் எடுக்கணும். இப்போ கரெக்டாக பெர்மானேட் கரைசல் 20 மில்லி இருக்கு. பீக்கரில் அழுத்தி பார்ப்போம். மெதுவாக ஆள்காட்டி விரலை எடுத்தா அப்படியே பிப்பட்ல இருந்து பெர்மானேட் கரைசல் வெளியேறும். சரியாக 20 ml இருக்கிறது. நன்றி. I wake up at night feeling thirsty. I want to get some water. I start looking for my slippers under the bed. Oh my God, there is a tiger under my bed. Now, what should I do? Should I call Mama? What if the tiger roars? and Vinay
were in the garden. There was tints of paint everywhere. There was white paint and red paint and green paint and blue paint and yellow paint. The painters was busy. One painter was on a ladder. Another was hanging from the roof on a swing. Can we help? Asked Veena and Vinay. The painter gave each of பள்ளி கழகம் வளையம் வகுப்பு 8 பாடம் கணிதம் வட்டகோண பகுதியின் சுற்றளவை கண்டறிதல். வட்டம் என்பது ஒரு தளத்தில் உள்ள ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சமதளத்தில் நகரும் புள்ளியின் பாதை. நிலையான புள்ளியானது வட்ட மையம். சமதொலைவில் ஆரம். இரண்டு ஆரம் ஒரு வட்டவில் அடைபடும் சமதள பகுதி வட்டகோண பகுதி. வட்டகோண பகுதியின் சுற்றளவை கண்டறிதல். வில்லி நீளத்தை அளவிடுதல். வில்லின் நீளம் 15.5 சென்டிமீட்டர். ஆரத்தை கண்டறிதல். ஆரம் 10 சென்டிமீட்டர். வட்டகோண பகுதியின் சுற்றளவு வில்லின் நீளம் +2 பெருக்கல் ஆரம். வில்லின் நீளம் 15.5 சென்டிமீட்டர் +2 பெருக்கல் ஆரம் 10. இந்த 15.5 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினா 20. இந்த ரெண்டுத்தையும் கூட்டணும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 35.5 சென்டிமீட்டர்.